அனைவருக்கும் வணக்கம். இன்று முக்கடல் சங்கமிக்கும் குமரி முனையிலே சூரியோதயத்தை காணலாம். மிக அழகான தோற்றம். 133 அடி உயரமுள்ள ஐயன் திருவள்ளுவரின் சிலையும் மிக அழகாக கட்டப்பட்டிருக்கின்ற விவேகானந்தர் மண்டபமும் அதிகாலையில் வேளையில் அற்புதமாய் காட்சி அளிக்கிறது. கொஞ்சம் அலைகளின் அழகிய வண்ணமும் விரிந்த வானின் அற்புத காட்சியும் விழிகளுக்கு விருந்தாக அமைகிறது. அலைக்கடலென மக்கள் வெள்ளம் ஆவலுடன் காத்திருக்கிறது. மேற்கே மறைந்த சூரியன் கிழக்கே எப்போது வருவானோ என்று. கடலுக்குள் மறைந்தவன் கடலிலிருந்து எழும்பும் அழகிய கோலத்தை காண எல்லோர் விழிகளும் ஒரே இடத்தில் குவிந்திருக்கின்றன. இதோ இன்னும் சற்று நேரத்தில் கதிரவன் கிளம்பி வந்து விடுவான். அவன் வரும் கோலத்தை காணத்தான் காத்திருப்பு இங்கே. அதற்குள் சுற்றி வர இருக்கும் அழகிய காட்சிகளையும் கண்டு மகிழலாம். வங்கக்கடல், அரபிக்கடல், இந்து மாக்கடல், இந்த 3 கடல்களும் சங்கமிக்கும் இடம் இது. இதன் காட்சியே மிக அற்புதமாக இருக்கும். அதுவும் விடியல் வானின் எழில் தோற்றம் விழிகளுக்கு விருந்து. பாருங்கள் எத்தனை பேர் அதற்காக காத்திருக்கிறார்கள் என்று. இன்னும் நம்மை போலே இந்த அலைகளும் தான் துள்ளி குதித்து பார்த்து கொண்டிருக்கிறது. அலைகள் நித்தம் நித்தம் பார்த்தாலும் இன்னும் அள்ளி பருக காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் தன் கதிர்கரம் நீட்டி செம்பந்து போல கடலுக்குள் குளித்து மேலே எழுந்து வரும் காட்சியை காண இருக்கிறோம். நாங்கள் கண்ட அந்த அற்புத காட்சியை உங்கள் பார்வைக்கும் விருந்தாக்குகிறேன். கண்டு மகிழுங்கள். ஆஹா ஆஹா, இதோ வெளிவர கிளம்பி விட்டான் கதிரவன். நீங்களும் பார்த்து மகிழுங்கள். மீண்டும் சந்திப்போம். சங்கம் முழங்க கதிரவன் வெளிவந்த காட்சியை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இயற்கை எவ்வளவு அழகு! வாய்ப்பு கிடைக்கும்போது கன்னியாகுமரிக்கு சென்றால் நிச்சயமாக இந்த சூரிய உதயத்தையும் கண்டு ரசியுங்கள். இதேபோல் சூரிய அஸ்தமனமும் இங்கு காணலாம். சன்ரைஸ் அண்ட் சன்செட் ரெண்டுமே இங்கே ரொம்ப அழகான காட்சிகளாக நமக்கு மனசுக்கு ரொம்ப இதம் கொடுக்கும். நீங்களும் பார்த்து மகிழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுபோல் மேலும் பல பதிவுகளுக்கு தமிழ் முகிலுடன் இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.